ஊர்போகும் மேகங்கள் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நாளின் நினைவுகளை சுமந்து தமிழ் விடுதலை போராட்டத்தின் மைல்கல்லாக நிற்கின்ற பல்லாயிரம் மக்கள் உளர். அந்த மக்களில் மனிதர்களாக நிமிர்ந்திருக்கின்ற பெருந்தகைகள் உளர். அவர்களில் ஒருவருடைய நினைவு நாள் என்று தமிழ மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்த மகத்தான மாமனிதர் திரு கிட்டினன் சிவனேசன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். தமிழத்தின் அதிஉயர் விருதான மாமனிதர் என்ற தேசிய தலைவரின் ஒப்பற்ற விருதை அவரிடமிருந்து பெற்றவர். அந்த மதிப்பளிப்பை பெற்றதனால் வரலாற்றில் நிலைத்திருக்கின்றார். இந்த மதிப்பளிப்பின் போது தேசிய தலைவர் விடுத்த அந்த அறிக்கை தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழம் 7/3/2008. தமிழீழ மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்த மகத்தான மனிதர் ஒருவரை இன்று சிங்களம் அழித்துவிட்டது. தமிழின கொலை பரிமாணத்தின் உச்சமாக திட்டமிட்ட இந்த கோர கொலை நிகழ்ந்திருக்கின்றது. சிங்கள அரச பயங்கரவாதத்தின் அசிங்கமான வடிவமாக வன்னி மண்ணிலே இந்த கொடுமை அரங்கேறியிருக்கின்றது. திரு கிட்டினன் சிவனேசன் அவர்கள் சுயநலம் கருதாது நேர்மையுடனும் நெஞ்சுரத்துடனும் செய்யப்பட்ட தனித்துவமான மனிதர், உயர்ந்த உள்ளம் கொண்ட எளிமையான மனிதர், புனிதமான அரசியலாளர், தொழிலாளர்களின் நலன்களுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர், அனைவருடனும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளும் ஒரு உயரிய பண்பாளர். இவர் தமிழீழ மண்ணின் விடிவையும் தமிழீழ மக்களின் விடுதலையையும் தனது வாழ்வின் லட்சியமாக வரித்துக் கொண்டவர். தமிழ் மக்கள் தமது சொந்த தாயக மண்ணில் இன்னல்கள் நீங்கி இடர்கள் அகன்று சுதந்திரமாக கௌரவமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என ஆவல் கொண்டவர். தமிழீழ மண்ணை ஆழமாக நேசித்தவர். அந்த மண் ஒரு சுதந்திர தேசமாக மலர்வதை காண துடித்தவர். இந்த துடிப்பில் உயிர்ப்பு பெற்று எமது விடுதலை இயக்கத்தையும் அதன் அரசியல் லட்சியத்தையும் அதனை அடைவதற்கு நாம் நெறித்துள்ள போராட்ட பாதையையும் முழுமையாக ஏற்று பெரும் விடுதலை பணியாற்றியவர். யாழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற பெரும் பொறுப்பை சுமந்தவாறு உலகெங்கும் மலைந்து எமது தேசிய விடுதலை போராட்டத்துக்கு நியாயம் தேடினார். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எமது போராட்டத்துக்கு ஆதரவாக மக்களை அணிதிரட்டினார். சிங்கள அரசும் அதன் ஆக்கிரமிப்பு படைகளும் எமது மண்ணில் நிகழ்த்தும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் உலகத்துக்கும் ஊடகங்களுக்கும் தெளிவாக எடுத்துரைத்தார். சிங்கள படைகளின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் அஞ்சா நெஞ்சுடன் அநீதியை எதிர்த்து போராடினார். கடும் உழைப்பாலும் சேத்திரனாலும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு அந்நராட்சிய அரும்பணி அளப்பரியது. திரு கிட்டினன் சிவனேசன் அவர்களின் இனப்பற்றுக்கும் விடுதலை பற்றுக்கும் மதிப்பளித்து அவரது விடுதலை பணியை கௌரவிக்கும் முகமாக மாமனிதர் என்ற அதிஉயர் தேசிய விருதை அவருக்கு வழங்குவதில் நான் பெருமை அடைகின்றேன். சத்திய லட்சியத்துக்காக வாழ்ந்த உயர்ந்த மனிதர்களை சாவு என்றும் அழித்து விடுவதில்லை. சரித்திர நாயகர்களாக எமது தேசத்தின் ஆன்மாவில் அவர்கள் என்றும் வாழ்வார்கள். தமிழீழ தேசிய தலைவர். தென் தமிழகம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது வீட்டிலிருந்து 31/5/2004 அன்று அலுவலகம் நோக்கி பணிக்காக சென்று கொண்டிருந்த வேளை பேரினவாத சிங்கள அரச படைகளால் ஆயுததாரிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர் ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் அவர்களை படுகொலை செய்த பேரினவாத சிங்கள அரசின் முகத்திரையை கிழித்தறிந்தவர் மாமனிதர் சிவனேசன். இந்த தமிழ் இனத்தினுடைய உண்மையான நிலையை எடுத்து
இயம்புகின்ற ஒரு காரணத்திற்காக நடாத்தப்படுகின்ற ஒரு அடாவடி சனம் என்று நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. திட்டமிட்டு ஒரு இந்த படுகொலையை செய்த இந்த அபகீர்த்தியை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திய இனவாதத்தை எங்களுடைய மக்கள் கண்டிக்க வேண்டும். தமிழ் ஈழத்திலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய ஒவ்வொரு உயிர் நாடியிலும் துடிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காற்றலையில் ஊர்போகும் மேகங்கள் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். மாமனிதர் சிவநேசன் அவர்களின் நினைவு நாள். மாமனிதர் சிவநேசன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இறுதியாக நிலவரும் நிகழ்ச்சியில் தீர்க்க தரிசனமாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களிலிருந்து, உலக சமூகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழினம் உலக சமூகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழினம் தங்களுடைய உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது. அந்த உரிமை கூட நாங்கள் இழந்த உரிமையை பெறுவதற்காக, குறிப்பாக சர்வதேச சமூகம் விட்ட தவறினால்தான் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு எத்தகைய மனித அவலத்தை தமிழர் தாயக பிரதேசங்களிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இன்று அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஏமாற்று வித்தையாக இந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்து இந்த சர்வதேசத்தினுடைய பார்வையை மீளவும் திருப்பிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே ஸ்ரீலங்கா அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான இந்த ஏமாற்று வித்தையையும் பொய்யான பிரச்சார யுக்திகளையும் சர்வதேச சமூகம் தன்னுடைய கருத்திலே எடுத்துக் கொள்ளாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டங்களின் அடிப்படையிலே ஒரு இனம் தன்னுடைய உரிமைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்கு சர்வதேச சமூகம் தன்னால் ஆன அனைத்து முயற்சியையும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீலங்காவிலே ஜனநாயகம் என்பது இல்லை. குறிப்பாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எங்களுடைய பாராளுமன்ற ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாங்கள் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் மக்களினுடைய 95% வாக்குகளை பெற்று சென்றிருக்கின்றோம். இந்த மக்களினுடைய உரிமைக்காக அங்கே குரல் கொடுக்கின்றோம். இந்த மக்களினுடைய சார்பாக இயற்றப்படுகின்ற சட்டங்கள், இந்த மக்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்கின்றோம். இது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அங்கு சிறுபான்மை ஒரு பிரிவினராகவே, ஒரு சிறுபான்மை கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பான்மையாக இருக்கின்ற பௌத்த சிங்கள பேரினவாத சிந்தனையுடைய கட்சிகள் தங்களுடைய வாக்குகளின் ஊடாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ளிக் கொண்டிருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தினூடாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அனைத்தும் தமிழினத்தினுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய தீர்மானங்களாக அங்கு இல்லை. எனவே அந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் கூட தமிழ் மக்களினுடைய ஜனநாயகத்தையும் உரிமையையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரங்கம் அல்ல. எனவேதான் இந்த வேளையிலே சர்வதேச சமூகம் எங்களுடைய தமிழினத்தினுடைய இந்த சொல்லனாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களினுடைய எதிர்பார்ப்பான அவர்களுடைய உரிமையை, அவர்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த தீர்வு திட்டத்தை புறந்தள்ளி ஒரு நியாயமான தீர்வு திட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய தகவல்களினுடைய அடிப்படையிலே ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் பரிசீலித்து எங்களுடைய கருத்துக்களின் ஊடாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சூழலை சர்வதேச சமூகம் ஏற்று நாங்களும் உலகத்திலே வாழுகின்ற உரிமையுடைய ஒரு இனம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான பொறுப்பை சர்வதேச சமூகம் ஏற்று செயல்பட வேண்டும். உண்மையான நிலையை எடுத்து இயம்புகின்ற ஒரு காரணத்திற்காக நடாத்தப்படுகின்ற ஒரு அடாவடி சனம் என்று நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. திட்டமிட்டு ஒரு இந்த
செய்த இந்த அபகீர்த்தியை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திய இனவாதத்தை எங்களுடைய மக்கள் கண்டிக்க வேண்டும். தமிழ் ஈழத்திலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய ஒவ்வொரு உயிர் நாடியிலும் துடிப்பு ஏற்பட்ட சமூகத்திற்கு இந்த தமிழ் இனத்தினுடைய உண்மையான ஓங்கி குரல் கொடுத்த அந்த குரல் இன்று மோடி இல்லை. இவ்வாறாக உழைத்தவர்கள்தான் உண்மையான மனிதர்கள் என்பதை வரலாறு சுட்டி நிற்கின்றது. மனிதர்களாக வாழ்வது ஒன்றும் வியப்பல்ல. மனிதர்களாக வரலாற்று கடன் ஆற்றுகின்ற பணியை கையில் எடுத்த ஒவ்வொருவரும் போற்றுதற்குரியவர்கள். மாமனிதர் சிவநேசன் அவர்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றார். ஆம், இந்த நாளில் அவருக்கு எங்கள் வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் மாமனிதர் கிருட்டிணன் சிவநேசன் அவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் செல்வராஜா கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பற்றாளருமான மாமனிதர் கிருட்டிணன் சிவநேசன் அவர்களை இனப்படுகொலையாளி ராஜபக்ஷ ஆட்சியில் சிங்கள பேரினவாத அரசின் ஆழ ஊடுருவும் படையினரின் கிளைமோர் தாக்குதலில் 2008ஆம் ஆண்டு இதே நாள் கனகராஜன் குளம் பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். காலம் மறக்கச் சொல்லும், வரலாறு நினைக்கச் சொல்லும். நீண்டு செல்லும் விடுதலை வரலாற்றில் இன்னும் நெருப்பாற்றின் நினைவுகளை சுமந்து வரலாற்றை முன்னகர்த்தும் புள்ளிகள் அந்த தீயை அணைய விடாமல் காக்கவே செய்கின்றன. சந்ததிகள் கடந்தும் அவர்களின் பணிகள் தொடரும். மண்ணுக்குள் உறங்கா வழிகளோடு அரைத்துயில் கொள்கின்ற மாவீரர்கள் அந்த வல்லமையை சக்தியாக எம்மை வழிநடத்துவர். ஊர்போகும் முகங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். இந்த நாளில் மற்றும் ஒரு மாவீரர் நினைவை எடுத்து வருகின்றோம். கரும்புலி மேஜர் சிற்றம்பலம். இன்றைக்குமே வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த முகாம் இன்றும் அதே போல இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பொழுது தலைநகரில் தங்கள் உயிர்களை கொடுக்கச் செய்து முடிக்கப் போகும் அந்த தாக்குதலுக்காய் அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவைகள் முன்னெழுந்த எண்ணங்கள் எல்லாம் சிற்றம்பலம் பற்றித்தான் இருந்தது. இந்த தாக்குதலை சிற்றம்பலம் என்னென்றுதான் செய்து முடிக்கப் போறானோ? இந்த நீண்ட நடைபயணத்தை அவன் எப்படி நடந்து கடக்கப் போகின்றான்? ஏற்கனவே விழுப்புண்பட்டு சிறு எலும்பு துண்டு அகற்றப்பட்ட கால் ஒன்று, அதற்கு அவனை சுமக்கக்கூடிய பாரம் கொண்ட பொதி அவன் சுமப்பதற்காய் காத்திருக்கின்றது. இத்தனையும் சுமந்து கொண்டு இவனால் இதை செய்துவிடத்தான் முடியுமா என்ற வினாக்கள் அங்கிருந்த போராளிகளின் மனத்தை கணக்க வைத்து குடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்காய் உறக்கம் தொலைத்து போய் பல இரவுகளை சுமந்திருந்த சிற்றம்பலம் உற்சாகமாய் இறுதி நேர இரவுகளை மட்டுமல்ல, அவனது வாழ்க்கையே சுமைகள் நிறைந்த அந்த நினைவுகளையும் சுமந்த வண்ணம் சிரித்தபடி நின்றான். சின்ன வயதிலேயே தந்தையின் உழைப்பு முடங்கி போக குடும்பத்தின் சுமையை தானே சுமந்தவன். ஆம், அவன்தான் சிற்றம்பலம். அவனது எதிர்கால வாழ்க்கைக்காக பள்ளி செல்லுகின்ற வயது அப்போது. அந்த வயதில் அதை விட்டுவிட்டதால் அவனது எதிர்காலம் என்னவாகும்? அதனால்தான் அவள் அதை சொல்ல வேண்டி வந்தது. தம்பி, நீ வேலைக்கு போக வேண்டாமடா, பள்ளிக்கூடத்துக்கு போ. நான் ஏதும் சின்ன வேலை என்றாலும் செய்து சாப்பாடு போடுறேன். அம்மா சொல்லி முடித்துவிட்டு அவனை பார்ப்பதற்குள் அவன் போய்விடுவான். காலையில் மாமாவின் சைக்கிள் கடையில் நிற்கும் அவன் அவசர அவசரமாய் பள்ளிக்கூடம் போய் பின் மீண்டும் சைக்கிள் கடையில், தோட்டத்தில் நிற்காமல் சுற்றும் பூமி போல் சுழன்று கொண்டிருந்தான். அவன் அப்படியிருந்தும் அவனது முயற்சிக்கு மேலால் வந்து நிற்கும் குடும்பத்தின் செலவீனங்கள் சுமையாய். இனி அந்த முடிவை தவிர வேறு தெரிவுகள் அவனுக்கு இல்லை. நிகழ்கால வாழ்க்கைக்காய் அவனது எதிர்கால வாழ்க்கையை இழக்க வேண்டிய நிர்பந்தம். தாசன்
இப்பொழுது மாணவன் அல்ல, பள்ளி பருவத்தில் குடும்பச் சுமை தாங்கிய கடின உழைப்பாளி. எரிபொருளில் இயங்கும் வாகனம் போல அவனது உழைப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த குடும்பம். தாசன், ஆம், அவனின் இயற்பெயர். தாசன் வியர்வையையும் தாயின் கண்ணீரையுமே தாம் உண்ணுவதாய் எண்ணியது அவனது உறவுகள். இத்தனை கடினங்களையும் அவன் தாங்கியது அவனது ஒரே ஒரு அக்காவிற்காகவும் தம்பிக்காகவும் தான். காலையிலிருந்து மாலை மடியும் வரை அங்கொரு வேலை இங்கொரு வேலை என ஓடி ஓடி உழைத்து இழைக்க கலைக்க கையில் காசுடன் வந்து நிற்கும் அவனது களைப்பு தன் உறவுகளோடு சேர்ந்து உணவு உண்ணும் போது அத்தனையும் மறைந்து போகும். அந்த மன ஆறுதலுடன் தான் அவனது இரவு தூக்கம் கழியும். அன்றும் அக்காவுடன் கடைக்கு சென்றுவிட்டு திரும்புகையில் புடவைக்கடை ஒன்றின் முன் அக்கா நின்று விட்டாள். அவளுக்கு பிடித்த சட்டை ஒன்றை கண்வெட்டாமல் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். தாசன் தன் அருகில் வந்தவனின் காலடி ஓசையை காணாது திரும்பிய போது கடைக்காரன் சட்டையின் விலையை சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது உழைப்புக்கு அது பொருத்தமானதல்ல. நிறைவேற்ற முடியாத அக்காவின் ஆசை எண்ணி அவனது உள்ளம் ஏங்கியது. ஒரு மலையின் உச்சியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத அருவியொன்று கசிவது போல அவனது விழிகள் மெல்ல கசிய, அதைக் கண்டோ என்னவோ அவள் சட்டையை பார்க்காதவள் போல தொடர்ந்து நடந்தாள். தாசன் தன் அக்காவின் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தாலும் அவனது மனம் யாருக்காகவும் உலகும். சிங்கள இராணுவத்தின் கண்ணிவடியில் சிக்கி காலொன்றை இழந்த பின் அவள் அணிந்திருந்தது சேக்கைக்கால். தாசனின் சொந்தங்களுக்குள் அவளும் அடங்குகிறாள். அவன் கண்களுக்கு அவள் தென்படும் பொழுதெல்லாம் அவள் அணிந்திருந்த சேக்கைக்கால் பாதம் அவளுக்கு பொருத்தமற்று இருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நல்ல பாதம் அணிய வேண்டும் என்ற அவளின் ஆசையை உணர்ந்து கொண்டு அதற்காக பணம் சேர்க்க அதிகாலையில் எழுந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வடமராட்சி வரை துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து தினசரி பத்திரிகை கொடுத்து உழைத்து அவனின் மனதின் மென்மையை அவனுடன் நெருங்கி பழகியோருக்கு இவ்வாறெல்லாம் நிறையவே நினைவுகள் ஊடு தெரியும். இவ்வாறு தான் தன் குடும்பத்தின் மீதும் தன் உறவுகள் மீதும் வைத்திருந்த பாசத்தை பயிற்சி பாசறையில் தன் தோழர்களுக்கு சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தான். மச்சான், குடும்பம் சொந்தம் என்று உருகி வழியிற பிறகேன் வீட்டை விட்டு இயக்கத்துக்கு வந்த? பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம் தானே? அந்த வினாவின் பின் நிலவிய மௌனத்தை கலைத்துவிட்டு அவன் உறுதியாய் சொன்ன வார்த்தைகளில் எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன. மச்சான், நான் அக்காலையும் எங்களின் வீட்டுக்காரர்களும் எல்லோரின் மீதும் பாசமாகத்தான் இருந்தனான். இப்பவும் அதைவிட மேலா பாசம் வச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்றேன், வெள்ளம் வர்றதென்றால் அணை கட்ட வேணும் என்று எல்லோருக்கும் தெரியும். அணையை வெள்ளம் வார இடத்தில் தான் கட்டணும், வீட்டை சுற்றி கட்டக்கூடாது. எங்களுடைய ஆக்கள் இப்பவும் வீட்டை சுற்றி தான் அணை கட்டி கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆழமான வார்த்தைகள்! அந்த வார்த்தைகளின் கடதியின் பின் தோழர்களால் அதற்கு மேல் பேச முடிவதில்லை. அவனது அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் அவர்கள் மௌனித்துப் போனார்கள். தனக்கென்று வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியில் தன் குடும்பம் வலி சுமந்த பொழுதும் அத்தனை தமிழர்களின் வலியையும் போக்க உறுதி பூண்டவன். அவனது உள்ளத்து உறுதியும் வார்த்தைகளின் தெளிவும் அவர்களை வியக்க வைத்தன. ஆனாலும் மற்றவர்கள் வாழ்க்கைக்காக ஏங்கும் போது தன்னை இழந்து வருத்தி அவர்களின் மகிழ்வில் நிறைவடையும் அவனது இயல்பு இன்னமும் மாறாமலே இருந்தது. பயிற்சி போராளிகளுக்காக தாயாக தந்தையாக சிற்றம்பலம் இயங்கிக் கொண்டிருந்தான். பகல் முழுவதும் பெற்ற கடின பயிற்சியின் விளைவாய் போராளிகள் உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள். சிற்றம்பலத்தின் படுக்கை வறுமையாக இருக்கும். காய்ச்சலினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் போராளிகளை தன் மடியில் வைத்து உணர்வூட்டிக் கொண்டிருப்பான் சிற்றம்பலம். அவர்கள் தூங்காவிட்டால் சிற்றம்பலத்தின் படுக்கை அன்று வறுமையுடனேயே கழியும். இப்படி அவன் எத்தனை மென்மையாயினும் அவனது லட்சிய உறுதி உருக்கு போன்று கடினமாகவே இருந்தது. சேந்தான்குள பகுதியில் சிங்கள இராணுவத்தின் சுழல் காற்று இராணுவ நடவடிக்கைக்கு எதிராய் விடுதலை புலிகள் சுழன்று சுழன்று பதிலடி தாக்குதல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவனாய் சிற்றம்பலமும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க துப்பாக்கி ரவியொன்று அவனது காலை துளைத்துச் சென்றது.
அவனது காலிலிருந்து வழிந்த குருதியுடன் எலும்பின் சிதைந்த துகள்களும் கலந்திருந்தன. சிற்றம்பலத்தால் இனி சண்டை செய்ய முடியாது, அவனால் இனி பயிற்சி செய்ய முடியாது என்றுதான் எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் ஒன்றுக்கொன்று சமனில்லாது நிற்கும் அந்த கால்களாலேயே தன்னால் இயன்றதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். காயமடைந்த காலுக்கு மட்டை கட்டிய நிலையில் மருத்துவ விடுதியில் சிற்றம்பலம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க, காயம் மாறிய நிலையில் இருந்த போராளிகளை கூட்டிச் செல்ல வாகனம் வந்திருந்தது. காயம் மாறிய போராளிகள் உற்சாகத்துடன் செல்ல அவர்களை வழியனுப்ப மருத்துவ விடுதி பொறுப்பாளர் சிற்றம்பலத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்தபோது அவனை படுக்கையில் காணவில்லை. முகாமின் சகல இடத்திலும் தேடுதல் நடத்தியாகிவிட்டது. சிற்றம்பலம் எங்கே போயிருப்பான்? எங்கே என்று தேடினார்கள். எங்கே என்பதை இப்போது அவரால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. மட்டை கட்டி ஆறாதிருக்கும் காயத்துடன் சமர் முனைக்கு புறப்பட்டு விட்டான். பின்னர் அவனை தேடி பிடித்து சண்டைக்கு போகாமல் மறைக்க அவனுடன் பெரும் போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டியதாயிற்று. இவ்வாறு அவனது லட்சிய பற்றும் தேசத்தின் மீது கொண்ட உறுதியையும் அவனது செயல்களே சொல்லி நிற்கின்றன. அந்த உறுதியுடன் தான் அவன் கரும்புலிகள் அணியில் இணைந்து கொண்டான். சாதாரண மனிதன் கூட கடினப்பட்டெடுக்கும் அந்த பயிற்சியை சிற்றம்பலம் தன் உடல் வலிமையால் அல்ல, மன வலிமையால் எடுத்தான். அவனது அந்த முயற்சியில் இறுதியில் அவனது 3 ஆண்டு கடின உழைப்பின் விளைவை காட்ட அன்று 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 அவன் உற்சாகமாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் எல்லோர் முகத்திலும் அளவற்ற கவலைக்குறிகள், கண்ணீர் கோடுகள். அந்த இரவு பொழுதின் மௌனத்திலும் யாருக்கும் கேட்காத சின்ன சின்ன விசும்பல்கள். எல்லாமே சிற்றம்பலம் பிரிந்துவிடப் போகின்றான் என்பதனால்தான். என்றைக்குமே மற்றவர்களுக்காகவே வாழ பழகி போனவன் இன்றைய கையசைப்பின் பின் நாளைய வரலாறாய் போகும் அவனை எப்படி பிரிந்திருக்கப் போகின்றோம்? அவனை எண்ணி அவர்கள் விக்கித்து போய் நிற்க, அவனோ தோளில் பாரச்சுமையை தாங்க மெல்ல குனிந்த தோளில் கொழுவிய இடுப்பு பட்டியை கட்டுகின்றான் நிமிர்ந்தவாறு. அவனது உறுதி போலவே அந்த சுமையும் உறுதியாக அவனை பற்றிக் கொள்கிறது. பறவைகளின் ராகங்களும் பூச்சிகளின் ரீங்காரமும் விலங்குகளின் இடைவிட்ட உருமல்களும் காட்டுக்குள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதில் அந்த போராளிகளின் தழுவல்களின் பின்னால் சிரித்தபடி கையசைப்புடன் பயணத்தை தொடர்ந்தார்கள். சிற்றம்பலம் தன் இயலாத காலால் இழுத்து நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்து கொண்டிருந்தது அவனது கால்களால் அல்ல, அது மன வலிமையால் மட்டுமே. ஏனென்றால் அவன் கடக்கப் போவது 4-5 கிலோமீட்டர் தூரம் இல்லை, 110 கிலோமீட்டர்களையும் தாண்டிய தூரம். அந்த முறிந்த காலால் 110 கிலோமீட்டர்களையும் தாண்டி நடக்க வேண்டிய மட்டை கட்டிய கால். இது எப்படி அந்த கால்களால் முடியும்? மன வலிமை மட்டுமே அவனுக்கு துணை நிற்க வேண்டும். உடலை உட்புகுத்த முடியாத இறுகள் பற்றைகளுக்குள்ளால் தோளில் தாங்கிய அந்த பாரச் சுமையுடன் கைகளாலும் கால்களாலும் நடந்து கொண்டிருந்தார்கள். 4-5 நாள் தொடர்ச்சியான பயணம். ஓய்வென்பது உணவு உண்ணும் போது மட்டுமே. நித்திரையை கண்டு நீண்ட நேரமானதால் கண்கள் சிவந்து போக அந்த சுட்டரிக்கும் வெயிலுக்குள்ளால் நடந்து கொண்டிருந்தார்கள். வியர்வை அடியில் தங்க இடமில்லாமல் அடியிலிருந்து வழிந்து கொண்டிருந்தது. இத்தனை துயர்களுக்குள்ளாலும் தன் தோழர்களுடன் நடந்து கொண்டிருந்த சிற்றம்பலம் இடையில் பாரத்தின் சுமையும் உடலின் வேதனையும் தாக்க அவனது கரங்கள் நிலத்தை தொட்டுவிட்டன. அவன் எழ முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அது அவனால் முடியவில்லை. கையை கொடுங்கடா மச்சான், என்னால எலும்பே இல்லாமல் கிடக்கு என்றவன் தோழர்களின் உதவியுடன் மெல்ல எழுந்து ஒவ்வொரு அடியாக எடுத்தெடுத்து வைத்தான். உடலால் வழிந்த வியர்வையும் கண்களால் வழிந்த நீரும் அவன் போகும் வழிகளில் தடங்களாக இன்றும் வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. தாகத்தால் வறண்ட தன்னில் அவனையும் அறியாமலே அவனது கைகள் இடுப்பில் இருந்த தண்ணீர் குவளையை தேடியது.
ஆனால் தண்ணீர் முடிந்து நீண்ட நேரமாகிவிட்டதை அவன் உணர்ந்து கொண்டு மௌனமாக நடந்து கொண்டிருந்தான். இலக்குக்கு கிட்ட வந்துட்டோம் மச்சான். அந்த குரலினால் காய்ந்து வறண்டு போயிருந்த முகங்களில் இனம் புரியாத புத்துணர்ச்சி. நீண்ட பயணத்தின் முடிவில் கிடைக்கப் போகும் அந்த வெற்றி செய்தி. சீனன் கூட விமான தளத்தின் எல்லை. எல்லோரும் ஒன்று கூடி திட்டத்தை மீள் நினைவுபடுத்திக் கொண்டு தாக்குதலுக்காய் நகர்ந்தார்கள். அரண்களை உடைத்தபடி கரும்புலி வேங்கைகள் ஆவேசத்துடன் உட்புகுந்தார்கள். அவர்கள் ஓடிச் செல்ல முயற்சித்தாலும் உடலின் களைப்பு அவர்களை தடுத்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் கண்களுக்கு தெரிந்த விமானம் நோக்கி ஓடினார்கள். சிற்றம்பலம் தன் கால்களை மடித்த நிலத்தில் நிலையெடுத்து தோளில் வைத்து இலக்கை தன் ஆயுதத்தின் குறிகாட்டியுடன் இணைத்துக் கொண்டான். அவன் சுடுவதற்கு தயாரானான். ஆனால் அதற்குள் எதிரியின் துப்பாக்கி ரவை அவன் உடலை தாக்க அவன் உடலிலிருந்து குருதி கொப்பளித்தது. அந்த மண் சிவந்தது. இத்தனை முயற்சிகள் எடுத்தும் அவன் எதிர்பார்த்த எதிரியின் படைமுகாம் தாக்குதலுக்கு தன்னால் பங்களிக்க முடியவில்லையே என்ற வேதனை அவன் உள்ளத்தை உருக்கியது. அவன் மீண்டும் எஞ்சிய சக்திகளை ஒன்றிணைத்து தன் ஆயுதத்தை இலக்குடன் இணைத்துக் கொண்டான். ஆனால் இப்போதும் துளைத்திர துப்பாக்கி சன்னங்கள். ஆனாலும் இவன் விடாத முயற்சியோடு விசைவில்லை அழுத்தினான். அவன் கைகள் சோர்ந்தன. தன் உடல் இயக்கவற்றுப் போவதை உணர்ந்து கொண்டான். மெல்லச் சரிந்த அவனை அனைத்து தோழர்களும் தூக்க நெருங்குகிறார்கள். ஆனால் காலால் அவர்களை நெருங்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தான். அவனது மார்பில் இருந்த வெடிமருந்து பொதியின் விசைவில்லை இப்பொழுது அழுத்துகின்றான். அவன் நெஞ்சிலிருந்து ஒளிப்புலம்புடன் கூடிய அதிர்வு அவன் தன் தோழர்களை தன் அருகே நெருங்க விடாமல், அவர்களை பலியாக விடாமல் காக்கின்றது. ஆம், அவன் தாய் மண்ணுக்கு தன் குருதியை தாகம் தீக்க வாத்துக் கொண்டான். வெள்ளம் வந்தா அணைய வெள்ளம் வார இடத்துல கட்டணும், வீட்டை சுத்தி கட்டக்கூடாது. இது அவனது வார்த்தைகள் அல்ல, வாதங்கள் அல்ல, இதுவே அவனது வாழ்க்கை. ஏனெனில் அந்த ஆண்டின் முதல் மாதத்தில் தன் தாயை இழந்து, அந்த சோகம் மறையும் முன் மாசியில் தந்தையை இழந்த பின்னும் அடுத்து வந்த 25 நாட்களுக்குள் அவனால் இந்த தாக்குதலுக்காய் தன்னை உயிர் வருத்திய சென்று அத்தனை சன்னங்கள் ஏந்திய நிலையிலும் அந்த இறுதிச் சூட்டை செய்ய முடிந்திருக்கின்றது. வெள்ளம் வந்தால் அணியை வெள்ளம் வார இடத்துல தான் கட்டணும், வீட்டை சுத்தி கட்டக்கூடாது. ஆம், அவன் உச்சரித்தவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை வெறும் வாதங்கள் அல்ல. காற்றையில் ஊர்பகுமுகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நாளின் நினைவுகளில் மார்ச் மாதம் 6ஆம் நாள் 1987ஆம் ஆண்டு விடுதலை புலிகளால் வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்ட யாழ் தொலைத்தொடர்பு நிலைய மினி முகாம் தாக்குதல், அந்த நினைவுகளை சுமக்கின்றோம். யாழ்ப்பாணம் கோட்டை முகாமிலிருந்து முன்னேறிய இராணுவத்தினர் யாழ் தொலைத்தொடர்பு நிலையத்தில் முகாமிட்டிருந்தார்கள். அவ்வாறு முகாமிட்ட படையினர் அந்த பகுதி மக்கள் மீது மிருகத்தனமான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது மோட்டார் மற்றும் இலகு ரக ஆயுதங்களை கொண்டு தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தன. இந்த தகவல்களை தளபதி கிட்டண்ணா மூலம் தலைவர் அறிந்து கொள்கின்றார். அத்தோடு இந்த முகாம் சம்பந்தமான வேவு தகவல்களையும் பெற்றுக்கொள்கின்றார். இவைகள் அனைத்தையும் தீவிரமாக ஆராய்ந்த தலைவர் உடனடியாக இந்த மினி முகாமை தாக்கி அளித்து மக்களை பாதுகாக்குமாறு பணித்ததோடு யாழ் மாவட்ட தாக்குதல் அணிகளுடன் மேலதிகமாக மன்னார் மாவட்ட தாக்குதல் அணியையும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்துமாறும், அத்தோடு தனது மெய்ப்பாதுகாவலர்கள் சிலரையும் அனுப்பி வைக்கின்றார். அதற்கமைவாக இந்த மினி முகாமை தாக்கி அளிப்பதற்கான திட்டத்தை தளபதி கிட்டண்ணா அவர்கள் விளங்கப்படுத்தி
இந்த தாக்குதலுக்கான முக்கியத்துவத்தையும் தாக்குதல் அணிகளுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதற்கமைவாக தாக்குதல் அணிகள் மார்ச் 6, 1987 அன்று அதிகாலை யாழ் தொலைத்தொடர்பு நிலைய மினிமுகாம் மீது தளபதி கிட்டண்ணா விளங்கப்படுத்திய தாக்குதல் திட்டத்துக்கு அமைவாக ஒரு அதிவேக மின்னல் தாக்குதலை மேற்கொள்கின்றனர். குறிப்பிட்ட நிமிட தாக்குதலின் பின் மினிமுகாம் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. இந்த வெற்றிகர மினிமுகாம் தாக்குதலில் பல படையினர் கொல்லப்பட்டும் 8 படையினர் விடுதலை புலிகளிடம் சரணடைகின்றார்கள் மற்றும் பல அதிநவீன ஆயுதங்களும் வெடிபொருட்களும் விடுதலை புலிகளால் கைப்பற்றப்பட்டன. இந்த தாக்குதலில் 50 போராளிகள் பங்கு பெற்றிருந்தனர். இந்த தாக்குதல் மூலம் பொதுமக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்திய முகாம் முற்றுமுழுதாக கைப்பற்றி தொடர்ந்தும் தமது முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். இந்த வெற்றிகர தாக்குதலை தளபதி கிட்டண்ணா செவனவே வழிநடத்தியிருந்தார். கிட்டண்ணாவுக்கு உதவியாக அப்போதைய மன்னார் மாவட்ட தளபதி ராதா அண்ணா அவர்களும் செவனவே செய்யப்பட்டிருந்தார். இந்த வெற்றிகர தாக்குதலில் 3 போராளிகள் வீரச்சாவடைகின்றனர். கேப்டன் நிக்சன், 2ஆம் லெப்டினன்ட் அசோக், வீரவங்கை ரதன் ஆகியோர் வீரச்சாவடைந்தனர். வரலாற்றின் நீட்சியில் ஏராளமாய் விதைத்திருக்கின்றோம். எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று மாவீரர் தினம். எமது விடுதலை போராட்டத்தை ஒப்பற்ற வீர காவியமாக உலக வரலாற்றில் கொடுத்துச் சென்ற தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆயுத பலத்தால் தமிழினத்தை அடக்கி ஆள வேண்டும் என்ற சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் ஆதிக்க மனோநிலையில் சிறிதளவேனும் மாற்றம் எதுவும் நிகழ்ந்துவிடவில்லை. இனத்துவச அரசியல் சேற்றில் சிங்கள தேசம் மூழ்கி கிடக்கும் வரை தமிழரின் தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வை நாம் சிங்கள ஆளும் வர்க்கத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த கசப்பான உண்மையை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீண்டதாக, மிகவும் கடினமானதாக, நெருக்கடிகளும் சோதனைகளும் நிறைந்ததாக எமது விடுதலை பயணம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது. காந்திய மென்வழி போராட்டத்தில் இருந்து ஆயுத எதிர்ப்பு இயக்கம் வரை இத்தனை காலமாக எத்தனையோ வழிகளில் நீதி கேட்டு நியாயம் கோரி நாம் எழுப்பிய உரிமை குரல் சிங்கள தேசத்தின் மனச்சாட்சியை தொட்டதாக தெரியவில்லை. காலம் காலமாக எமது மக்கள் அனுபவித்த அவலங்கள், சாவும் அழிவுமாக அவர்கள் சந்தித்த அனர்த்தங்கள், சோகத்தின் சுமையால் அவர்கள் சிந்திய இரத்த கண்ணீர், இவையெல்லாம் பௌத்த தேசத்தின் காணியத்தை தொட்டதாக தெரியவில்லை. எதிரி ஈவிரக்கமற்றவன், போர்வரை கொண்டவன், எமது தாயகத்தை சிதைத்து எமது இனத்தை அழைத்து விடுவதையே இலட்சியமாக கொண்டவன். அவனது இதய கதவுகள் திறந்து எமக்கு நீதி கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது? நாம் தொடர்ந்து போராடுவதை தவிர, தொடர்ந்து எமது போராட்டத்தை தீவிரமாக்குவதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை. பழையன இரமீட்டி சிரிப்பார்கள். தமிழீழம் என்னாச்சு? தமிழீழம் திரும்பும் போதுதான் கேட்பார்கள். இந்த முறையும் பதிலற்றவர்களாக பந்தமேற்ற போவது எத்தனை பாவம், எத்தனை குற்றம். காட்சிக்கு வைக்கப்பட்டவை அல்ல இந்த கல்லறைகள், இவை சாட்சிக்கு வைக்கப்பட்டவை என்பதை கணக்கில் எடுக்கவும். தாகம் சுமந்தவரின் வாசலில் நின்று சத்தியம் செய்யும் போது உண்மை மனிதராய் ஒளிர வேண்டும். அழகான கவிதைகளும் பாடல்களும் அனல் மூட்டும் பேச்சுக்களும் அல்ல அவர்கள் வேண்டி நிற்பது. அழுது அழுது விதைத்த அழகு மேனிகளின் மீது உறுதி எடுத்ததை நினைவிற்கொள்வோம். உயிராய் வழியனுப்பி சடலமாய் வெளியில் எடுத்த காலத்தை நினைவிற்கொள்வோம். தீரா கனவுகளுடன் திரிந்த காலத்தை இன்று தொலைத்தாவிட்டோம். சகல ஊத்தகளையும் உறைஞ்சி கழுவி உண்மை மனிதராக கல்லறைகளுக்கு முன்னே இனி நிற்போம். ஆம், கல்லறை முன் நிற்கும் பொழுது உண்மை மனிதர்களாக
எம்மை உருமாற்றினால் மட்டுமே அவர்கள் பணியை நாம் செய்யும் பேறு எமக்கு கிடைக்கும். நாம் வன்முறை மீது மோகம் கொண்ட போர் வரியர்கள் அல்ல. நாம் உண்மையில் ஆன்ம ரீதியாக சமாதானத்தையே விரும்புகிறோம். ஒரு நிரந்தரமான நிம்மதியான சமாதானத்தையே விரும்புகிறோம். நாம் கேட்பது எமது மண்ணை மட்டுமே. எமது மண்ணை எமக்கு கொடுங்கள். எமது மக்களின் வாழ்வை எம்மிடம் விட்டுவிடுங்கள். விதையுண்ட மாவீரர் கனவுகளை நாம் மீட்டெடுக்கும் வரை எங்கள் கால்கள் ஓயாது என்ற உறுதியை இனிவரும் சந்ததிகளும் எடுத்துக்கொள்ளும் விந்தை நிகழும் வரலாற்றின் எழுச்சி காண்பீர். நேர்கள் இதுவரை ஊர் போகும் முகங்கள் நிகழ்ச்சியோடு இருந்தது.